Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 29 part 1. ஓபன் பண்ணா சாயு இருக்கான்ல, அவளை அவங்க அம்மா அப்படியே வெளியில கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா சாயு பாத்தீங்கன்னா ரொம்ப அப்ராணியான இன்னசென்ட்டான பொண்ணு. அவளை இவ்வளவு தூரம் கடத்தி கொண்டு போய் மிரட்டி இருக்கானுங்க. அந்த பயத்துல இருக்கா. அதனால நார்மலா ஆகிறதுக்காக வெளியில கூட்டு போறாங்க. சீஃபுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டமே, இது தப்பா ரைட்டான்னு அப்படியே கட் பண்ணா ரியூக்குவ காட்டுறாங்க. அது ரூம்ல குருன்னு ஆப்பிள் பழத்தை பார்த்துட்டு சரி ரைட்டு பசிக்குது ஆப்பிள் சாப்பிடுவோன்னு எடுக்க போவோம். கரெக்டா அந்த ஷிடோங்கிற இன்னொரு ஷினிகாமி வந்து நிக்கும். அதான் நோட் புக்கை வாங்குறேன்னு வந்துச்சு. அந்த மேட்ரை சொன்ன உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு ரியோக்கு அங்கிருந்து எஸ்கேப் ஆகும். ஆனா இது விடாம ஃபாலோ பண்ணி வரும். என் நோட் புக் எனக்கு வேணும்னு. ஆல்ரெடி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இந்த நிலைமையில அந்த நோட் புக்கை ஷினிகாமியால ரிட்டர்ன் தர முடியுமா? முடியாது. அதனால அது எங்க இருக்கு என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுமா. ஆனாலுமே அது விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். உடனே ரியூக்கு, உனக்கு ஒரு நோட் புக் வேணும்னா நீ தான் போய் தேடணும், ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிடும். அப்படியே கட் பண்ணா இங்க இவங்க இன்வெஸ்டிகேஷனை காட்டுறாங்க. அதான் நியர் மெலோவை பத்தி டீடைல்ஸ் கொடுத்திருந்தான்ல, அதனால அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாமி ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஆர்ஃபனேஜ் கிடையாது. அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுவும் பிரில்லியன்டான குழந்தைகளுக்காக. அதுவும் எல்லோட சக்சஸஸ் உருவாக்குற இடம். இத கேட்கும் போதே நம்ம பையலுக்கு தூக்கி வாரி போடும். அப்படின்னா அவன் ஒருத்த மட்டும் இல்லையா, அடுத்தடுத்த ஆளுங்க இருக்காங்களான்னு. இப்போ அந்த இடத்துல டாப் ரேங்க்ல இருக்கிற ஆள் பாத்தீங்கன்னா நியர். அப்பதான் நம்மளுக்கே புரியுது, ஓ நியர் தான் அந்த எண்ணான்னு. சோ அந்த எண்ணு மென்ஷன் பண்ணானே மெலோங்கிறவன், அவன் ரேங்க்ல நியருக்கு அடுத்து இருக்கவன். அப்படின்னா இப்ப நியர் தான் எல்லோட சக்சஸர். அவன் தான் எஸ்பிகேவை நடத்திட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். அதோட விடலையே பையன் பயங்கரமா யோசிச்சு மொத்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவான். அதாவது இப்போ நியர் தான் எல்லோட சக்சஸர். ஆனா மெல்லோவுக்கு ஆகணும்னு ஆசை. அதனாலதான் நியருக்கு முன்னாடி அந்த நோட் புக்கை அவன் ஆட்டையா போட்டுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கான். நியருக்கு மெல்லோ உள்ள இருக்கான்னு தெரியும். பட் இருந்தாலுமே அவன் எதையும் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவனுக்கு போட்டோகிராஃப்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. எப்படித்தான் இருப்பானுங்கன்னு சொல்லி சும்மா வரைஞ்சு மட்டும் காட்டுவானுங்க. இப்பதான் பயலுக்கே புரியுது, இன்னுமே அவன் எள்ளு கூட தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்னு. இப்ப நம்ம பய பண்ண வேண்டிய முத வேலை அந்த மெல்லோவும் அந்த மாஃபியா கூட்டமும் எங்க இருந்து இந்த வேலையை பாக்குறானுங்கன்னு. ஆல்ரெடி மீசா பாத்தீங்கன்னா வாண்டட் மாஃபியா மெம்பர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ஷினிகாமியோட கண்ணை வச்சு. அப்படி செக் பண்ணும்போது இப்போ மிச்சம் இருக்க அந்த டெத் நோட்டோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். அவன் பேரு ஜாக் நிலன்னு போட்டிருக்கும். ஆனா உண்மையான பேரு கேல் ஸ்னைடர். நம்ம பையன் என்ன பண்ணிட்டான், டெத் நோட்டை யூஸ் பண்ணி அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தனை யூஸ் பண்ணியே அவனுக்கு எங்க இருக்கானுங்க என்னங்கிற மேட்டரை அவனுங்க கையாலேயே லெட்டர் எழுதிட்டு சாகிற மாதிரி பண்ணிடுவான். அது எப்படியும் சீக்கிரமா வந்துரும்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போவான். லெட்டர் ஆக்சுவலா வந்திருக்கும். எங்கடான்னு பார்த்தா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இருப்பானுங்க. அவ்வளவுதான் பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டெத் நோட்டும் மீசாவோட கண்ணும் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். என்னை யாரும் தடுக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்ரஸை கொளுத்திடுவான்னு வைங்களேன். இந்த அட்ரஸ் அந்த ஷிடோங்கிற ஷினிகாமி பாத்துரும். ஏன்னா அதுவுமே அதோட நோட்டை தானே தேடிட்டு இருக்குது. இவங்க கண்ணுக்கெல்லாம் அந்த ஷினிகாமி தெரியாது. அதை என்ன பண்ணும், அட்ரஸை பார்த்துட்டு நேரா அவங்க இருக்க இடத்துக்கே போயிடும். இங்க மெலோ பாத்தீங்கன்னா அந்த டெத் நோட்டை வச்சுக்கிட்டு இனி இந்த டெத் நோட்டை வச்சு மத்தவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத ட்ரை பண்ணணும். அப்பதான் இதை முழுசா யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க இந்த ஷிடோவை பாத்தீங்கன்னா யாராலையுமே பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு எல்லாருமே இதை பார்த்தாதான் அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ அந்த நோட்டு ஃபர்ஸ்ட் ஓனர் கைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க கைக்கு வரணும். அதனால என்ன பண்ணும், பக்கத்துல இருக்க ஸ்னைடர் கிட்ட அந்த நோட் புக்கை தூக்கி தலையில போடுமா. மெலோ மிரண்டுவான், என்ன ஆட்டோமேட்டிக்கா பறக்குதுன்னு. கூட அந்த மொட்டை அட கிறுக்கு பயல, அது அசால்ட்டா உயிரோட இருக்கவனையே கொள்ளுதாமா. அதுவே சாக்காதான் இருக்குது. அதுக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு சொல்லுவான். அப்ப அங்க ஸ்னைடர் பாத்தீங்கன்னா பயந்து நடுங்கிட்டு இருப்பான். பாஸ் இங்க பயங்கரமா ஆளுக்கு துணியை போட்டுக்கிட்டு கேவலமா பிச்சைக்கார மாதிரி ஒண்ணு வந்து நின்றுட்டு இருக்குதுன்னு. அது பார்த்துட்டு நான் ஒண்ணு பிச்சைக்காரன்லாம் இல்ல, நான் ஷினிகாமி. நீ வச்சிருக்க டெத் நோட்டோட ஓனர். நீ பாக்குற மாதிரியே மத்தவங்களே நீ பார்க்கணும்னா நீ தான் அந்த டெத் நோட்டை மத்தவங்கள தொட வைக்கணும். அப்பதான் அவங்களாலேயே நீ பார்க்க முடியும். அப்படின்னு ஓகே எல்லாரும் இங்க வாங்கய்யா அந்த நோட்டை தொடுங்கய்யா அப்படின்னு சரின்ட்டு எல்லாம் அடிச்சு பிடிச்சு அந்த நோட்டை தொடுவாங்க. ஷிடோ தெரிஞ்ச உடனே பீதியில கன் எடுத்து போடுன்னு போடுவானுங்க. ஆனா அதுக்கு தான் ஒண்ணு ஆகாதே, ஹியூமன்ஸால நீ கொல்ல முடியாதுன்னு இப்பதான் அவனுக்கு புரியுது ஷினிகாமி எல்லாமே ரியல்னு. அப்படியே கட் பண்ணா லைட் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவங்கிட்ட ரியூக்குவோட நோட் புக் இருக்குல்ல, அதை திருப்பி அதுகிட்டே கொடுத்து ஓனர்ஷிப்பை கட் பண்ணுவான். எப்ப அப்படி பண்ணினா உன்னோட மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சிருமேன்னு சொன்னா அதுக்கு தான் மீசா கிட்ட இருக்க நோட் புக்கை வாங்கிக்குவான். அப்படி பண்ணா டெஃபினட்டா அவனுக்கு மெமரிஸ் எல்லாம் லாஸ் ஆகாது. மீசாக்கு எப்பப்பெல்லாம் டெத் நோட்டை யூஸ் பண்ணுமோ அப்ப இவன் இதுல இருக்க பேஜஸ் எல்லாம் கிழிச்சு அவளுக்கு கொடுப்பான். அப்படின்னா இனிமேட்டு நம்ம மீசா தான் கீரா. ஓகேவான்னு கேட்டா அதான் அவன் என்ன சொன்னாலும் அவன் அப்படியே பண்ணுவாள். எதுக்காக இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா இனிமேட்டு என்னால மிஸ்டேக்ஸ் அலோவ் பண்ண முடியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே பார்த்து எடுத்து வைக்க போறேன்பா. அப்படியே கட் பண்ணா இங்க ஷிடோ பாத்தீங்கன்னா சாக்லேட்டை நல்லா வெளுத்து கட்டும். மெலோவுக்கு சாக்லேட் பிடிக்கும், அதனால சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஷினிகாமிட்ட கொடுத்த உடனே அதுக்குமே பிடிச்சு போச்சு. அப்பதான் இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஷிடோ என்ன பண்ணிரும், அந்த
ஃபேக்கான ரூல்ஸ் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதான் அந்த டெத் நோட்டை யூஸ் பண்றவங்க 13 நாளைக்குள்ள மத்தவங்கள கொன்னே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவங்க செத்துருவாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த நோட்டை எரிச்சாலோ கிழிச்சாலோ தூக்கி தூர போட்டாலோ செத்துருவாங்க. அப்புறம் அந்த நோட்டை யார் யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்களும் செத்துருவாங்க அப்படின்னு போட்ட 2 ரூல்ஸுமே ஃபேக். ஷினிகாமி தான் அதை எழுதி எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்குதுன்னு சொல்லுமா. இங்க மேல பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிருவான். முதல்ல இப்ப அவனுக்கு தெரிஞ்சது இந்த 13 டேஸ் டெத்துங்கிறது ஃபேக்குன்னு. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இந்த நோட் புக் வந்து கிராவோட கைக்கு போய் வந்திருக்கா இல்லையான்னு தான். அப்படி இருந்துச்சுன்னா கிராவுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபேக்குன்னு தெரியுமா தெரியாதா? அப்படி மட்டும் கிராக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவனுக்கு ஏத்த மாதிரி இந்த நோட் புக்கை யூஸ் பண்ணிக்குவான். மெயினா அந்த 13 டேஸ் ரூலை வச்சு என்ன ஒருத்தங்க யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு 13 நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இந்த ஒரு ரூலை வச்சு அவங்க இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிடலாமே. அதுக்கப்புறம் மெல்ல பாத்தீங்கன்னா ஷிடோ நீ எப்படியும் மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டே, அதனால என்ன பண்ணு வெளியில போய் வேவ் பார்த்துக்கிட்டு டெரரா சொல்லுவானா. அந்த ஷினிகாமியை பார்த்துட்டு மிரண்டுரும், இவன் என்ன ஹியூமன் தானா இவ்வளவு பயங்கரமா இருக்கானேன்னு. அப்படியே கட் பண்ணா சீஃபுக்கு ஒரு நாள் கிரா கிட்ட இருந்து போன் வருது. பேசுறது வேற யாரும் இல்ல, மீசா தான். ஜாப்பனீஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் கிட்ட இருந்த டெத் நோட்டை நீங்க தார வாத்துட்டீங்க கரெக்ட் தானே கேட்பான். அதெல்லாம் ஓகே, முதல்ல நீ தான் கிரான்னு நான் எப்படி நம்புறது, ப்ரூஃப் காமின்னு சொல்லுவாரு. இப்போதைக்கு என்னால ப்ரூஃப் எல்லாம் காமிக்க முடியாது, சீக்கிரத்துல நான் தான் கிரான்னு நீங்க எப்படியும் நம்புவீங்க, ஏன்னா என்னோட நோட்டை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்க போறேன்பா. உடனே அவருக்கு வேர்த்து ஊத்தும், என்னது அவனோட நோட்டை நமக்கு அனுப்பி வைக்க போறானான்னு. இப்ப என்னன்னா அவன் கொடுக்கிற நோட்டு வந்து ஒருத்தங்களோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமாமா. அதுவும் அவங்க மூஞ்ச பார்த்தே நீங்க கண்டுபிடிக்கலாம், அதனால நான் சொல்றதை மட்டும் தெளிவா கேளுங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா சொல்லுவான். மீசா இங்க டைப் பண்ண அங்க வாய்ஸ் நோட்டா போயிட்டு இருக்குது போல. இதை இவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நவம்பர் 10 ஒரு 11:59க்கு நான் கேதர் பண்ணி வச்சிருக்க மாஃபியா கேங்கோட மெம்பர்ஸ் எல்லாருமே சாக போறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே FBI அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் எடுத்தது. இந்த விஷயத்தை கண்டிப்பா மாத்த முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நான் நோட் புக்ல எழுதி வச்சிட்டேன். அண்ட் அவங்களோட ஹைட் அவுட்ஸ் எங்க இருக்குன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், அதுவும் அந்த நோட் புக்கோட. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டீம் ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அங்க போங்க. அங்க ஒருத்தனா செத்து விழுகிற அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்க பறி கொடுத்த நோட் புக்கை ஆட்டைய போட்டுருங்க, அதுவும் 11:59க்கு அப்படின்னு அவருக்கு தூக்கி வாரி போடுது. என்ன கிரா நம்ம கூட சேர்ந்து இப்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானேன்னு. சோ மீசா லைட் சொன்ன வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கா. லைட் நம்ம ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இனிமேட்டு ஒவ்வொருத்தனுமே சிக்கி சின்ன பின்னமாக போறானுங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவன் 2 பயங்கரமான புத்திசாலிங்க கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியல. சரி இனி என்ன மாதிரி எல்லாம் கோக்குமாக்கு வேலை பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.